ஹாய்! என் ஃப்ரெண்டோடைய பாப்பாக்கு 2ண்ட் பர்த்டே. என்னடா ஃபர்ஸ்ட் பர்த்டே இல்லாம 2ண்ட் பர்த்டே எப்படி செலிப்ரேஷன் பண்ணாங்கன்னு பார்க்குறீங்களா? நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டேல குழந்தைங்க எப்ப பாரு அழுதுட்டே இருக்கும். ஏன்னா, குழந்தைங்களுக்கு அப்பதான் வந்து அவ்ளோ ஜனங்கள பார்த்து ஒரு மாரி பயம் வந்து அழ ஆரம்பிச்சுடுங்க. அதனால அவ என்ன பண்ணான்னா, ஃபர்ஸ்ட் பர்த்டே வேணாம் நம்ம 2ண்ட் பர்த்டே கொண்டாடலாம். இல்லன்னா 3ர்ட் பர்த்டே கொண்டாடலாம் தான் ஸ்டார்ட்டிங்லயே பிளான் வச்சிருந்தா. அதுக்கேத்த மாரி 2ண்ட் பர்த்டே வந்து செம்ம கிராண்டா பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கே வந்து பாப்பாவ பார்க்கும்போது பாருங்களேன், எவ்ளோ ஏஞ்சல் மாரி இருந்துச்சு. அதுக்கும் இவங்க 3 பேரும் ஒரே மாரி கலர்ல ட்ரெஸ் போட்டுருந்ததுக்கு அதுக்கும் இன்னும் சூப்பரா இருந்துச்சு. அவ அழக்கூட இல்ல. அப்படிங்க பாருங்களேன், எவ்ளோ அப்படியே சமத்து குட்டி மாரி உட்காந்துட்டு வரா. அதெல்லாம் பார்க்கறதுக்கு, ஐயோ! நம்மளுக்கு ஒரு பொம்பள பிள்ளை இல்லையேன்ற அளவுக்கு ஒரு ஏக்கம் வந்துடுச்சு. 2ம் ஆம்பள பிள்ளைங்களா போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்க இருந்தவங்கலாம் பாப்பாவ பார்த்துட்டு, அதுவும் இல்லாம சாங் வேற ஒண்ணு போட்டிருந்தாங்க. அப்பா பொண்ணு சாங் மாரி. அது கேட்க கேட்க 1, 2 ஒரு மாரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சுருச்சு. செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு பாப்பா அங்க ஸ்டேஜ்ல கேக் கட் பண்றதுக்கு கூட்டின்னு போனாங்க. அதுக்குள்ளே இங்க கவர் பண்ணலான்னு நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே, என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு, "என்னடி இங்க வந்தும் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறியா? உனக்கு இதான் வேலையான்னு?" சொல்லி திட்ட ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் எங்க கேங்க்லயே இருக்கிற ஒரே ஒரு 420 வந்தாங்க. நாங்க 3 பொம்பள பசங்க, இவன் ஒரே ஒரு பையன். இவன் பேர் பிரேமு. இவனையும் கவர் பண்ணிட்டு, அப்புறம் சுத்தி எல்லாரையும் காமிச்சுட்டு ஸ்டேஜுக்கு போயிட்டோம். ஸ்டேஜுக்கு போனதும் அங்க எல்லாருமே வந்து பாப்பா பார்த்து ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே சின்ன சின்ன பசங்கலாம் வாங்க எல்லாருமே கேக் கட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என் பையன் எங்க ஒருத்தவன் தூங்கிட்டு இருக்கிறான். ஒருத்தவன் எங்க இருக்கிறானே எனக்கு தெரியாதுங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் எல்லாருமே கூப்பிட்டுட்டு சின்ன பசங்கலாம் நின்னுட்டுருந்தாங்க. சரி இருங்க கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹேப்பி பர்த்டே சாங் போட ஆரம்பிச்சாங்க. போட ஆரம்பிச்சதும் பாப்பா வந்து பாருங்க அவங்க அம்மாகிட்ட இருந்து அப்பாகிட்டயும், அப்பாகிட்ட இருந்து அம்மாகிட்டயும் தாவிட்டே இருந்தது. அப்புறம் அதுவும் அந்த பாப்பாவுடைய ட்ரெஸ் அவ்ளோ வெயிட்டா இருந்துச்சுங்க. பிள்ளை பாவம். இந்த பொண்ணுனால அந்த பிள்ளை எவ்ளோ வெயிட்டெல்லாம் தாங்கும். அப்புறம் என் சின்ன பையன பாருங்க என்ன சேட்டை பண்ணின்னு இருந்தான்னா, வாடா ஸ்டேஜுக்கு போலான்னு கூப்பிட்டா, அவன் அங்க இருக்கிற பலூனுங்கள்லாம் பொம்மைங்கலாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து கீழ போட்டுட்டு, எல்லா பலூனையும் காலால உதைச்சுட்டு, இங்க பாருங்க என்னென்னலாம் சிலுமிஷம் பண்றான்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இல்லங்க எங்க கூடயே. ஃபுல்லா ஸ்டேஜ்லேருந்து, கீழருந்து எல்லா இடத்துலயும் திரிஞ்சுட்டு, அப்புறம் அந்த பலூன் மாரி வெடிப்பாங்கல்ல, அது வெடிச்சதும் அந்த இதுவெல்லாம் கீழ விழுந்துருந்துச்சு. அத பொறுக்கி பொறுக்கி எல்லார் கையிலயும் குடுத்துட்டு, ஒரே அமர்க்களம் தான். எல்லாருமே இவன பார்த்ததும் ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டு, யார் குழந்தை? யார் குழந்தைன்னு கேட்டுருந்தாங்க. அந்த மாரி பண்ணிட்டுருந்தான். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் கேக் கட் பண்ண போனாங்க. எல்லாம் சாங் பாடி கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணதும் அதுவும் சனிக்கிழமை வச்சிருந்தாங்க ஃபங்ஷன். நான் கூட சனிக்கிழமை வெஜ் தான் போடுவாங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் பரவால்ல நான்வெஜ், வெஜ் 2மே இருந்துச்சு. எங்க பாவா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு வெஜ்ஜுக்கு போயிட்டாரு. நான் இல்லப்பா நான்வெஜ் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜுக்கு போயிட்டேன். என் பையன் வந்து ரொம்ப அமர்க்களம் பண்ணியிருந்தானா, இவன என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு சிக்கன் பீஸ குடுத்ததும், அவன் சாப்பிட்டுட்டு அமைதியா உட்கார ஆரம்பிச்சுட்டான். அவன உட்கார விட்டுட்டு நான் சாப்பிட போயிட்டேன். அப்புறம் எங்க பாவா பார்த்துட்டு இருந்தாரு. அவன் அந்த ஒரு சிக்கன் பீஸு ஒரே ஒரு சின்ன சத கூட இல்லாம அளவுக்கு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அத வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தான். சரி எதனா பண்ணிக்கடான்னு சொல்லிட்டு விட்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம். சாப்பிட்டுட்டு வந்ததும் அப்புறமேட்டுக்கா நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க 3 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கினோம். அவன் கூடயே எடுத்தோம். அவன் ஃபோட்டோ இல்லங்க. அதனால ஷேர் பண்ண முடியல. அப்புறம் நாங்க 3 பேர் மட்டும் நின்னு எடுத்தோம். இவ்வளோ விளையாடி விளையாடி என் பையன் ரொம்ப டயர்ட் ஆயி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டுக்கா ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டான். அப்புறமேட்டுக்கா என் பெரிய பையன் எழுந்துட்டான். அவன் விளையாட ஆரம்பிச்சுட்டான். இதுதாங்க நடந்தது இந்த ஃபங்ஷன்ல. மறக்காம எங்க சேனல் பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.